நாள் பிளெஸ்ஸிங்காக அமைய இதோ. அநேக நேரங்களில் சில ஒரு மனுஷங்களால் நம்ம ஒதுக்கப்படுறோம். நீ பாவியான மனுஷன், உன்னால் அந்த காரியம் செய்ய முடியாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உனக்கு திறமையே கிடையாது அப்படின்லாம் சொல்லி நம்மளை ஒதுக்கிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குங்க. நீங்கள் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டீங்க, உங்களை சார்ந்திருக்க அநேகரும் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய வேதாகமத்தில் யோவான் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு சமரிய பெண்ணை பற்றி பார்க்க முடியும். ஒரு பாவியான மனுஷி தான், யூத மக்களால் ஒதுக்கப்பட்ட மனுஷி தான். ஆனால் அவள் இயேசுவை கண்டு கொண்டதுக்கப்புறம் அவளோட ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையில் அவங்களாம் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சுங்க. எப்படி அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அவள் முதலாவது தான் வாழ்க்கையில் உள்ளதை உள்ளபடியே இயேசுகிட்ட சொன்னாருங்க. ரெண்டாவது, இயேசுவை சரியாக அடையாளம் கண்டு கொண்டாங்க. இவர்கிட்ட தேவனுடைய குமாரன் தான், இவர் மூலமாக மகிமைப்படும், இவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு கண்டு கொண்டாங்க. மூணாவது காரியம் என்னென்னா, தான் கண்டு கொண்ட தேவனை, அவருடைய மகிமைகள், அவருடைய மகத்துவங்களை தன்னை சுற்றி உள்ள கிராம மக்களுக்கு சொன்னார். இப்படி சொன்னது மூலம் அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சாட்சியை கேட்டு அந்த கிராமத்தில் உள்ள அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியும். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவரை சார்ந்து உண்மை உள்ளவர்களாய், உள்ளதை உள்ளபடி கூறுகிறவர்களாய், இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரை சரியாய் கண்டு கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாற்றப்படுவது மாத்திரமல்ல, நம்ம மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.